கோவையில் நான் யானை அல்ல குதிரை என்று படையப்பா திரைப்பட பாணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சித்தரித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி படத்துடன் நான் யானை அல்ல குதிரை டக்குன்னு எழுவேன் என்ற வாசகங்களுடன் கோவையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பிற நாட்டினரை வெளியேற்றுவது தொடர்பாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நைஜீரியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டில் விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்துறை செயலாளர் தலைமையில் காவல்துறையின் சிறப்பு பிரிவுகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்றது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.